Yes, that database got created. Magic Plus as a placement officer. Now I am working as an assistant manager. Student. Right. So in the same, we'll go to the POM.xml over there. I'll add that required dependencies. So நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எடுத்துக்கிட்டது என்னென்ன டிபெண்டன்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். What are all the dependencies we taken? So Hibernate core. Hibernate ஓட ORM core நம்ம எடுத்துக்கிட்டோம். ORM core. அப்புறம் MySQL. Very good, super, nice. I suggesting you all that try to open up your mouth because we are about to do some kind of a project so that you will explore something today. I am particularly mention about that functionality. We will going to explore some kind of an information today. Okay. So let me create that MySQL. I mean, let me take the dependency of this MySQL of whatever the version that we are having. Right. So I am saving the thing. இத நான் பண்றது மூலமா payment dependenciesங்கிறது எனக்கு இங்க கிரியேட் ஆகும். சோ அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுற ரிசோர்சஸ் எல்லாமே எனக்கு செட் ஆகும். இல்லையா? ரைட். சோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிருப்போம் ஆக்சுவலா? ரிசோர்ஸ்ல போயிட்டு ஹைபர்னேட்டோட XML ஓபன் பண்ணிருப்போம். XML. So actually resourcesல நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா we were created a separate XML document for the Hibernate configuration. Okay, so இதுல driver class னு ஒன்னு போட்டுருப்போம் இல்லையா? What is the name of the driver class? com.mysql.cj.driver. correct? driver key capital. Very good. Right. So connection oda URL என்னது? JDBC. Very good. Port number 808. Port number slash Student database. என்னப்பா MySQL பார்த்து போட்டுருக்கேன்ப்பா. போட்டுருக்கு. அங்கேயும் போட்டுருக்கேன்ப்பா. இஸ் தேர். So நான் இப்போ இங்க ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸை வச்சதுனால I just kept the name of the student here also. Then user nameல root, passwordல என்னோட password. Then I am just creating the configuration file over there. இதுல நம்ம இன்னும் ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிருப்போம். என்னென்ன ப்ராப்பர்ட்டி? hibernate.hbm.dbl. Very good. So propertyல வந்து பாத்தீங்கன்னா hibernate.hbm2ddl.auto அதுல வந்து நம்ம அப்டேட்டோ delete கிரியேட்டோ நம்ம கொடுப்போம். கரெக்ட்டுங்களா? சோ இது எதுக்காக அப்படின்னா நான் என்னோட டேட்டாபேஸை புதுசா உருவாக்க போறேன்னா அதுல இருக்கிறத அப்டேட் பண்ண போறேன்னா அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள். கரெக்டா? அடுத்தது ஹைபர்னேட்ல என்னென்ன queriesலாம் ஜெனரேட் ஆகுதுன்றதுக்காக show_SQLல true அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். கரெக்ட்டுங்களா? இதுதான் நம்ம இது வரைக்கும் பண்ணது. ஓகே, அடுத்தது நம்ம இந்த மெயின் ஜாவால என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா we just simply created a class with some kind of a separate thing, right? Okay, if you are working with the project, what you must do over there, let me show you clearly here. Ready எல்லாருமே இந்த இடத்துல இருந்து? Yes sir. Yes, we are going to create a folder. The name of the folder is called entity. Okay va? So name of the folder called entity அப்படின்றது ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am taking a particular class. So இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்னே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to create it. So இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா you can all can see that entity அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேக்கேஜ் தான் கிரியேட் ஆயிருக்கு. So what you have to do over there, இதுக்குள்ள தான் எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல I'll delete it as of now. So let me do it clearly here.
சோர்ஸ் மெயின் ஜாவா அப்படின்னு இருக்குல்ல, அது இங்கதான் இருக்கும். சோர்ஸ் மெயின். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா புதுசா ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபோல்டரோட பேர் தான் என்னன்னு கொடுக்க போறேன் அப்படின்னா entity அப்படின்னு கொடுக்க போறேன். So if I finish it over here, you can see there is an entity column over there. Okay va? So if I refresh this thing again, நான் இந்த இடத்துல refresh பண்றேன் அப்படின்னா you can see that nothing will be there. இந்த இடத்துல பெருசா வர போறது இல்ல. பட் இந்த ஃபோல்டர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'll just simply create a separate class over there. ஓகேவா? சோ இந்த கிளாஸ் பேரை தான் வந்து பேக்கேஜ் ஏதாவது ஒன்னு வச்சுட்டு நான் I will create a separate class. The name of the class name called student அப்படினே கிரியேட் பண்றேன். So now you can see இதுல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க தான் எனக்கு கிரியேட் ஆகுது. Okay, whatever the data it's been there, it is creating from here itself. இங்க தான் எனக்குன்றது எனக்கு கிரியேட் ஆகுது. Okay, even though if you are creating from here செப்பரேட்டா நீங்க பண்ணாலுமே இது இங்க தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட்ங்கிறது உங்களுக்கு ஆகும். ஓகேவா? சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா it will be like a different structure like this. இந்த மாதிரி இருக்கணும். நீங்க அது ஒரு பேக்கேஜ் பேர்ல போட்டு வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிளியர் பிக்சரா வந்து இது இதுக்குதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாவே தெரியும் எல்லா இடத்துலயுமே ஆக்சுவலா. ஓகேவா? சோ just give a sec. Okay, fine, no problem. Fine. So இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to create a structure. ஓகேவா? சோ entity அப்படின்றதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டேட்டா பேஸ்ல மேப் ஆகிற டேபிள்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் நம்ம மென்ஷன் பண்ண போறோம். entity அப்படின்ற ஒரு கிளாஸுக்குள்ள. சோ நீ அதை என்ன பண்ணு பேக்கேஜா கூட கிரியேட் பண்ணிக்கோ, நோ ப்ராப்ளம். சோ இது என்ன பண்ணு அப்படின்னா சிம்பிளா அதை இந்த மாதிரி கிரியேட் பண்ணாம ஒரு பேக்கேஜா கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. சோ லெட் மீ do it something over here. Click OK. Okay, so இது default package-ஆ இருக்கு இல்லையா? சோ அத வந்து என்னால delete பண்ண முடியாது. So let me refresh this thing, then it will be deleted. Okay, so நான் இப்ப இந்த entity-ல என்ன பண்றேன் அப்படின்னா I will create a new class. இந்த கிளாஸுக்கு வந்து நான் பேர் வச்சுக்கிறேன். என்ன பேர் அப்படின்னா student.database.entity அப்படின்னு சும்மா பேரை வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன். யூ கேன் சி ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸோட ஒரு என்டிட்டிங்கிறது எனக்கு கிரியேட் ஆயிருக்கு இந்த இடத்துல. அதே என்டிட்டி ஃபோல்டருக்குள்ள இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ இஃப் ஐ ரெஃப்ரெஷ் திஸ் திங், ஓகே, ஹியர் யூ கேனாட் ஏபிள் டு சி, பட் இன்சைட் தட் ஃபோல்டர் இட் வில் பி தேர். ஓகே, ஸோ இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா யூ வில் ஓப்பன் த பர்டிகுலர் ஃபோல்டர், ரைட் கிளிக் and go to the properties of the particular thing. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, இது இருக்கு இல்லையா, இதை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பர்டிகுலரா அந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டர் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். யூ கேன் see. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து என்ன இருக்குன்னா எக்லிப்ஸ் டூல்ல எனக்கு கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம். சரியா? இதுல ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் ஏஜிடி இப்ப கிரியேட் பண்ணோம்ல, இதுல ஓபன் பண்றேன் பாருங்க. செட்டிங்ஸ், சோர்ஸ், டார்கெட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ இந்த சோர்ஸுக்குள்ள நான் போறேன் பாருங்களேன். மெயின் டெஸ்ட், இந்த மெயினுக்குள்ள போறேன். இங்க பாருங்க, என்டிட்டி ஜாவா ரிசோர்சஸ், கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இந்த என்டிட்டிக்குள்ள போய் பார்க்கும்போது இட்ஸ் சம்திங் லைக் எம்டி, whereas if I go inside the Java you can see what has happened. ஸ்டூடெண்ட்னு எனக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு ஃபோல்டர் இருக்கா? சோ இந்த ஃபோல்டருக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன இருக்கு பாருங்க, டேட்டாபேஸ், தென் என்டிட்டி, தென் student.java. நீங்க அந்த ப்ராஜெக்ட்டோட பேக்கேஜ்னு கிரியேட் பண்றீங்க, ஞாபகம் இருக்கா? ப்ராஜெக்ட்டோட பேக்கேஜ்னு கிரியேட் பண்றீங்க, ஞாபகம் இருக்கா? சோ அந்த ப்ராஜெக்ட்டோட பேக்கேஜ் தான் என்னது அப்படின்னா உங்களோட அந்த ஸ்ட்ரக்சர். அப்ப நீங்க என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா நீங்க வந்து சிம்பிளா எல்லா இடத்துலயும் ப்ராஜெக்ட் வந்து இது டாட் இதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. சிம்பிளா அந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சரை என்டிட்டி அப்படின்னு கொடுத்தா போதும், அதுக்கு புரிஞ்சிடும். Could you all get my point? What I'm talking to you? Okay, so அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண விரும்புறேன் அப்படின்னா let me make it one more time. So I'll simply delete this thing. இதை நான் சிம்பிளா delete பண்ணிடுறேன் இந்த இடத்துல இருந்து. Now you can see இப்போ இந்த source main ஜாவால ரைட் கிளிக் பண்ணி புதுசா I'll create a class
இந்த கிளாஸ்ல நீ அப்ப பேக்கேஜ் கொடுக்கறனாலே அதே உனக்கு ஃபோல்டர் தான். ஓகேவா? அப்ப அந்த பேக்கேஜ் என்னன்னு கொடுனா என்டிட்டி அப்படின்னு கொடுங்க. இப்ப புரியுதா நான் ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, நவ் when it comes to the name it has to come with the type called student அப்படிங்கிறது இப்ப பேர். இப்ப நான் இப்படி கிரியேட் பண்ணா இது இந்த மாதிரி கிரியேட் ஆச்சா? இப்ப நான் இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள போய் பார்க்கறேன். you can see that வேற ஒண்ணும் பெருசா இருக்க போறது இல்ல. சோ இந்த ஜாவா சோர்ஸ் மெயின் ஜாவாக்குள்ளே எனக்கு என்ன இருக்கு? என்டிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த என்டிட்டிக்குள்ள ஸ்டூடெண்ட் டாட் ஜாவான்னு எனக்கு இருக்கு. ஓகேவா? சோ திஸ் இஸ் ஹவ். இப்ப நான் வேற ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கேன் அப்படின்னா இது என்ன பண்ணிக்கும்? இந்த ஃபோல்டருக்குள்ள இருந்து இன்னொரு ஃபோல்டரோட இது இம்போர்ட் ஆயிடும். அதனாலதான் எனக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. ஓகேவா? சோ திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் அட் த பேக் எண்ட். could you all get my point now? எல்லாருமே புரிஞ்சா இது எப்படின்னு நிப்பேன். ரைட். சோ அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்டிட்டி கிளாஸ்ல என்னோட டேட்டா பேஸ்ல இருக்கிற டேபிளுக்கு எல்லாமே செப்பரேட்டா ஒரு கிளாஸ்ங்கிறத கிரியேட் பண்றேன். சோ ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட், கஸ்டமர்னா கஸ்டமர், ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் அப்படி எல்லாமே எனக்கு என்ன இருக்க போகுது? என்டிட்டிக்குள்ள இருக்க போகுது. அப்ப என்டிட்டிக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நான் என்னவா வச்சுக்க போறேன்? புரியுதா? என்டிட்டிக்குள்ள இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் என்னவா வச்சுக்க போறேன்? @entity அனோடேஷன்ல நான் வச்சுக்க போறேன். ஓகேவா? சோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு கிளாஸுக்குள்ள எனக்கு எதனா பாராமீட்டர்ஸ் வேணும்ல, ஃபீல்டு வேணும்ல. ஓகேவா? என்னென்ன ஃபீல்டு எடுத்துக்கலாம்? kindly open up your mouth every one of you. என்னென்ன ஃபீல்ட் எடுத்துக்கலாம்? ஸ்டூடெண்ட் ஐடி. சோ பிரைவேட்டா ஒரு ஸ்ட்ரிங்காவோ இல்ல இன்டிஜராவோ ஐடின்னு ஒன்னு, பிரைவேட்டா ஸ்ட்ரிங்கா நேம்னு ஒன்னு. வெரி குட். தென் கோர்ஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம் இப்போதைக்கு ஒன்னு. தென் ஐ வில் டேக் லாங் with their phone number, age. Okay, fine. So integer I will take in the format of age. Then where adanaachum? So I will take like a string of an email. Then I will take the string of the password. poduma? Okay. So இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணு பிரைமரி கீயா வைக்கணும்ல. எதை பிரைமரி கீயா வைக்கலாம்? ஐடி. ஐடியா பிரைமரி கீயா வைக்கலாம். சரி, ஓகே. சோ ஐடியா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா பிரைமரி கீயா வச்சுக்கிட்டேன். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இத ஐடியா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கலாமா? சோ அதுக்காக @generated value, அதுல strategy, அதுல ஜெனரேஷன் டைப் என்னதுன்னு சொல்றேன் அப்படின்னா ஐடென்டிட்டின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆயிடும். Okay, so what we can do further in that thing, இந்த இடத்துல நம்ம getters and setters கிரியேட் பண்ணிப்போம். ஏன்னா இது எல்லாமே டைரக்டா ஒருத்தவங்க வந்து எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக. கரெக்ட்டுங்களா? சோ ரைட் கிளிக் பண்ணி source நீங்க பண்ணிருக்கீங்க generate getters and setters ஐடி தவிர்த்து பட் அவங்க ஃப்ரைடே இன்டர்வியூ பண்ணிட்டாங்க சார். மெயில் எனக்கு வந்துச்சு. மீதி எல்லாத்துக்கும் getters and setters கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஏன் ஐடிக்கு பண்ணல? உங்களுக்கு மெயில் ஷேர் ஆட்டோ ஜெனரேட் ஆகுது. கரெக்ட். ஓகேவா? சரி, ரைட். ஆர் யூ ஆல் ஹியர் வித் மீ? எல்லாரும் கூட இருக்கீங்க இப்ப? ஓகே, ரைட். இப்ப எனக்கு இந்த இடத்துல இந்த டேட்டா எல்லாம் அங்க போகணும். ஒண்ணுனால என்னால போயிட்டு இருக்க முடியாது. பஞ்ச் ஆஃப் டேட்டா நான் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? நான் பஞ்ச் ஆஃப் டேட்டாவை இதுல தரணும். எப்படி கொடுக்கலாம்? எல்லாமே கேட்டீங்க. எனக்கு பஞ்ச் ஆஃப் டேட்டாவா கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? லிஸ்ட் ஆர் அரேஸ். ஓகே, வெரி குட். லிஸ்ட் இல்ல அரே. ஓகே, வெரி குட், சூப்பர். சோ இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளா இப்போதைக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். இப்போ எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக ஐ வில் கிரியேட் a separate class. ஸோ அந்த கிளாஸோட என்டிட்டி பேர் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட கிளாஸை வந்து ஆப்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்ளிகேஷன்ல ஏன்றது எனக்கு ஸ்மால்ல இருக்கணும் இல்லையா? ஸோ லெட் மீ ஃபினிஷ் இட் ஆஃப். இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க.
அப்ளிகேஷன் ஆப். ஸோ அப்போ ப்ரோக்ராம் ரன் ஆகணும் நம்மளுக்கு என்ன தேவை? மெயின் ஃபங்க்ஷன். வெரி குட். ஸோ மெயின் மெத்தட் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இதுல நம்மளுக்கு எல்லா ஸ்டெப்புமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஹைபர்நெட்ல வரக்கூடிய லைஃப் சைக்கிள் என்னென்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஹைபர்நெட்டுக்கு? ஃபர்ஸ்ட்க்கு கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஓபன் பண்ணுங்க. வெரி குட். கான்ஃபிகரேஷன். ஸோ கான்ஃபிகரேஷன் இந்த கான்ஃபிகரேஷனா இல்லை வேற கான்ஃபிகரேஷனா? ஹைபர்நெட்டோட. வெரி குட். ஸோ லெட் மீ டெலீட் திஸ் திங். ஸோ ஹைபர்நெட்டோட கான்ஃபிகரேஷன் எனக்கு வேணும். அப்போ நான் எது எடுக்கணும்னா இது எடுக்கணும் எனக்கு. கரெக்டா? ஸோ கான்ஃபிகரேஷன் கான்ஃபிக் ஈக்குவல் டு நியூ கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் சிம்பிளா. ஓகே. கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கான்ஃபிகர் பண்ணனும் சார். அத கான்ஃபிகர் பண்ணனும். என்னோட XML ஓட அத கான்ஃபிகர் பண்ணனும். அதையும் நான் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் அன்ரிலேட்டட் இதுல கொடுத்துவாங்க. செஷன் ஃபேக்டரி. சோ செஷன் ஃபேக்டரி நான் கிரியேட் பண்ணனும். அதுக்கு அப்புறமேட்டு நான் மேப்பும் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அதனால இதோடவே சேர்த்து நான் என்ன பண்ணலாம்னா அனோட்டேட்டட் கிளாஸ் என்னோட ஸ்டூடெண்ட் கிளாஸ் தான் நான் இதுக்கு மேப் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ ஸ்டூடெண்ட்ங்கிறது இது யாருக்குன்னு தெரியல. ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணாலே இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இதோ பாருங்க. இப்ப பாருங்க எப்படி வருது பாருங்க. இம்போர்ட் வித் என்டிட்டியா. ஓகே. என்டிட்டியை இம்போர்ட் பண்ணிக்கோ. ஓகே. சோ கிளாஸ்ல சி ஸ்மால்ல வரும். ரைட். ஓகேவா? சோ இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செஷன் ஃபேக்டரி நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? சோ செஷன் ஃபேக்டரி கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு கான்ஃபிகர் கிட்டே நம்ம கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் என்ன? பில்ட் செஷன் ஃபேக்டரி அப்படிங்கிறது. சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செஷன் ஃபேக்டரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. செஷன் ஃபேக்டரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் செஷன் கிரியேட் பண்ணும். ஓபன் செஷன் அப்படின்ற மெத்தட் மூலமா நம்ம செஷனை கிரியேட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? சோ அந்த செஷனை வந்து செஷன்னே பேர் வச்சுக்கிறேன். ஓகே. ரெஃபரன்ஸுக்கு. சோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் செஷனுக்கு எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் குழம்பும் அது. ஓகே. சோ செஷன் நான் ஓபன் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்? டிரான்சாக்ஷன் பில்ட் பண்ணனும். சோ டிரான்சாக்ஷனா கிரியேட் பண்ணனும். அது யார் கிட்ட இருக்காங்கன்னா செஷன் கிட்டே இருக்காங்க. சோ ஐ கேன் டூ தட் பிகின் டிரான்சாக்ஷன் so that I will come up with the transaction. சோ அதுக்கு பேர் வந்து டிரான்சாக்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே. சோ டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? சோ டேட்டாவை நான் சென்ட் பண்ணனும். அதாவது இன்சர்ட் பண்ணனும்னா பெர்சிஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே டேட்டாவை வந்து நான் ரிட்ரீவ் பண்ணனும்னா ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கெட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டேட்டாவை நான் வந்து அப்டேட் பண்ணனும்னா நான் சிம்பிளா மெர்ஜிங்கிற கமாண்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டாவை மாத்தணும் அப்படின்னா ரிமூவ்ன்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு தெரியும். சோ கண்டிப்பா டிரான்சாக்ஷன்ல நமக்கு டேட்டா வரணும் அப்படின்னா கமிட்ங்கிறது நம்ம கொடுக்கணும்ன்றது தெரியும். then we will do that session to become close, then session factory to become close. இதுக்கு நடுவுல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will give that என்னன்னா செஷன்ல இருக்கிறத பெர்சிஸ்டோ இல்ல ஏதாவது ஒண்ணு நம்ம கொடுப்போம் இல்லையா? சோ இதான் நமக்கு தெரிஞ்சது. ரைட். இப்ப நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிள். எனக்கு வந்து என்டிட்டி என்னது? ஸ்டூடெண்ட் தானே என்னோட என்டிட்டி. அப்ப அதோட டேட்டாலாம் இது தரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும். சோ ஸ்டூடெண்ட்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும். சோ I will keep it like stu equals to new student அப்படின்னு ஒன்னு நான் கிரியேட் பண்றேன். சோ இப்போ இந்த stu நான் கொடுத்துட்டேன் அப்படினாலே இதுக்கு தெரிஞ்சிரும். ஓகே. ரைட். இப்போ நான் இந்த இடத்துல வந்து சிம்பிளா just to observe here என்ன பண்றேன்றத பாருங்க. So let me run the program first. Run as in the name of Java application. Java application run ஆகுது. So ஏதோ something எனக்கு create ஆகுது. Something has been done. ஏதோ நடந்திருக்கு. Okay. So for that purpose what I would like to do, I will go back to my SQL and then I will keep it name called show tables so that I can see what are all the tables inside. The name itself that comes as the student. இந்த டேபிளை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா தான் எங்க மாத்திரணும்? நீ ஆக்சுவலா அந்த டேபிளோட பேரை மாத்தணும்னு நினைச்சிருந்தா இந்த என்டிட்டி கிளாஸ்ல இதுக்கு கீழே நீ என்ன பண்ணிருக்கணும்? டேபிள்னு ஒண்ணு போட்டுட்டு அதுல நீ நேம்ங்கிறத நீ மென்ஷன் பண்ணி ஸ்ட்ரிங்கா கொடுத்தனா நீ எந்த பேர் வேணா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா அப்படின்ற பேரை நான் சேவ் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா drop table student அப்படின்னு சொல்றேன். So it got executed. So if I check it out again, you can see that there is no such tables over there. Once if I comes to my application and run my program again, you can see that it's been executing and the things got done.
ஆனா இப்ப இந்த டேபிள்ஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு என்னவா இருக்கும்? இல்ல சார் கம்பெனி டேட்டாவா இருக்கும். சரி, இப்ப இந்த டேட்டாக்குள்ள என்ன டேட்டா இருக்குன்னு பார்க்கலாமா? அவர் வாட்ஸ்அப்ல எனக்கு ரிப்ளை பண்றாரு. என்ன டேட்டா வந்திருக்கு? Insert பண்ணல sir, data இல்ல. டேட்டா எதுவும் இன்செர்ட் பண்ணல. பட் ஆனா என்ன இருக்கு அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்கிற டேட்டாக்கெல்லாம் வந்து டேட்டா வந்துட்டு மீதி இருக்கிறதுக்கு எதுவும் டேட்டா வரல. ஓகே, சோ இது இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்கிரைப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இது என்ன பண்ணும்? Table describe பண்ணு sir. என்னோட டேபிள்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். கரெக்டா? ஜஸ்ட் வாட்ச் இட் அவுட். வாட் இஸ் டிஸ்கிரைபிங் ஓவர்? ஓகே ஓகே, ஸ்டூடெண்ட் கொடுத்தா பேர் டேட்டா இல்லையா? இதுதான் இந்த விஷயங்கள். இதுல எது எதெல்லாம் நல்ல நோ வந்துச்சு பாருங்க. Integer. எந்தெந்த இதுக்கெல்லாம் நல்ல நோன் வந்திருக்கு பாருங்க. ஃபோன் நம்பர். ஏன்னா இது மூணுமே என்ன டேட்டா டைப்? இன்டீஜர் அண்ட் லாங் டேட்டா டைப். சோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடும் அப்படின்னா டிஃபால்ட்டாவே அது வந்து நல்லபிளா எடுத்துக்கும். ஓகேவா? சோ அதுக்கு எதனா நீ டேட்டா கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா நான் டிஃபால்ட் வேல்யூ இதான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்குது. தட்ஸ் வை when I see the exact thing persistent நான் கொடுத்துட்டேன் இல்லையா? சோ அதனால டைரக்டா என்ன பண்ணிடுச்சு? ஒரு டேட்டாவை அதில் இன்சர்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். இங்க பாருங்க. மறுபடியும் ஒரு டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கா? சோ now let me check again. You can see ரெண்டாவது இன்னொரு டேட்டா. புரியுதுங்களா? சோ அப்ப அதுல இருக்கிற நல்லபிள் வேல்யூக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிடுது அப்படின்னா அது டேட்டா வந்து ஈஸியா வந்து எடுத்துக்குது இந்த இடத்துல. சரி, ரைட். So let me do it one more time. So drop my table name called data. இப்போ இதை ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன தேவையில்ல அப்படின்னா செப்பரேட்டா இது டேட்டான்ற மாதிரிலாம் பேர் எனக்கு வேணாம். அதோட பேர் ஸ்டூடெண்டே நல்லா தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? ரைட். இப்போ எனக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 டேட்டா எனக்கு போகணும்ப்பா. என்ன பண்ணலாம்? நீங்க சொன்ன மாதிரி லிஸ்ட் எடுத்து போடலாம். அப்படி இல்ல அப்படின்னா அரே வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னப்பா 50 டேட்டானா என்ன மாதிரி சொல்றீங்க? ரேண்டமா 50 டேட்டா நீயாவே டக்குன்னு கொடுத்துக்கிறதுக்கு. சார் கன்ஸ்ட்ரக்டர் சார், கன்ஸ்ட்ரக்டர் மூலியமானும் நீங்க தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாவை கொடுக்கணும். லிஸ்ட்ல கொடுத்து ஃபார் லூப்ல எடுக்கலாம் சார். லிஸ்ட்ல கொடுத்து நம்ம ஃபார் லூப்ல எடுத்துக்கலாம் இல்லையா? சோ தட் இஸ் தி மெயின் கன்சர்ன் ஹியர். ஐ வில் கீப் தட் நேம் ஆஃப் த கிளாஸ் நேம் கால்ட் ரேண்டம். சரியா? ரேண்டம்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் அப்சர்வ் ஹியர். சோ இப்போ இந்த பெர்சிஸ்ட் நடக்குது இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃபார் லூப் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இந்த பெர்சிஸ்டிங் நடக்க போகுது. ஓகே, ஃபார் லூப்புக்கு நமக்கு தான் சின்டாக்ஸ் தெரியும்ல. ஒரு வேரியபிள் தென் ஏதாவது ஒரு டேட்டா நம்ம கொடுக்கணும் இல்லையா? சோ இப்போதைக்கு நான் ஒரு 25 டேட்டான்னு வச்சுக்கிறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதை ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லிடுறேன். இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு செட் த வேல்யூ s டாட் செட் ஸ்டூடெண்ட் டாட் செட். என்ன கேக்குது பாருங்க? ஏஜ், டிபார்ட்மெண்ட், இமெயில், நேம், பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர். கரெக்டா? சோ ஏஜ்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரேண்டமா ஒரு டேட்டாவை நீயாவே எடுத்துக்கோ. ஆனா அதுக்கு ஆரிஜினை வச்சு எடுத்துக்கோ. ஆரிஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ன்ற மாதிரியும் பவுண்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50ங்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். அப்ப இதுவே நீங்க என்ன பண்ணும்? 10ல இருந்து 50 டேட்டா இதுவே ரேண்டமா ஜெனரேட் பண்ணுமா? ஓகேவா? அடுத்தது பாருங்க. ஸ்டூடெண்ட் டாட் செட் ஏஜ் முடிச்சிட்டோம். அடுத்தது டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? சோ எனக்கு தெரியல என்ன டிபார்ட்மெண்ட் போடுறது. பட் ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதோட கூட சேர்ந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஆட் ஆர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அதே மாதிரி ஆரிஜின் என்ன பண்ணா 1ல இருந்து 10 டிபார்ட்மெண்ட் நீயாவே கொடுத்துக்கோ. டிபார்ட்மெண்ட் 1, டிபார்ட்மெண்ட் 2, டிபார்ட்மெண்ட் 3 அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிட போகுது? இதுவாவே எடுத்துக்க போகுது. ஓகேவா?
நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டாட் செட் நேம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இதுவும் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன்னா நேம் 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 1 2 3ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் சிம்பிளி ஐ வில் ஆட் இட் வித் ஐ. அப்போ 1ல இருந்து வச்சுக்கலாம் இந்த இடத்த வேணாம். அப்ப நேம்ல என்ன வரப்போகுதுன்னா நேம் 1 நேம் 2 நேம் 3 நேம் 4 நேம் 5 அப்படின்னு வரப்போகுது. நீங்க லிஸ்ட்ல கொடுத்து எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நான் செட் ஆஃப் டேட்டாவை இன்செர்ட் பண்றதுக்காக இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? ரைட். அடுத்தது ஸ்டூடெண்ட் டாட் செட் இமெயில் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயிலு சும்மா ரேண்டமா நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாமா இதுல. ஆர் டாட் நெக்ஸ்ட் இன்ட்ல ரேண்டமா வந்து ஒரு 10ல இருந்து 100க்குள்ள ஏதாவது ஒரு டேட்டாவை எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்க ஆகாஷ்ல ஆஃப்லைன்ல சொன்ன மாதிரி அது யூனிக்கா எடுத்துக்கணும்னு நினைச்சோம்னா கூட நம்ம யூனிக்கா எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம் அட்டா. let it be not an unique by now, let it be, no problem. சரியா? அடுத்தது இமெயில செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ல அடுத்தது எதை செட் பண்ணலாம்? இமெயில் முடிஞ்சிருச்சு, நேம் முடிஞ்சிருச்சு, ஏஜ் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் முடிஞ்சு பாஸ்வேர்டு வரணும் இல்லையா. ஸோ பாஸ்வேர்டுக்கும் என்ன பண்ணிக்கிறேன் பாரு, சும்மா பாஸ்வேர்டு அதுவும் என்ன பண்ணிக்கலாம் ரேண்டமா நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்டீஜரா ஒரு ஆரிஜினை வந்து 100ல இருந்து சரிங்களா 1000ல இருந்து பவுண்டரி வந்து பார்த்தோன்னா ஒரு 10,000க்குள்ள எதை வேணா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ரைட்டா? அடுத்தது இவ்வளவுதான் நம்ம கிரியேட் பண்ணது. வேற ஏதாச்சும் இருக்கா? ஓகே, ஃபோன் நம்பர் இருக்கா? ஓகே ரைட். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் செட் ஃபோனு அதுக்கு லாங்கா கேக்குது. ஸோ அப்போ என்கிட்ட ரேண்டம் கிளாஸ்ல எனக்கு லாங்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதுலயே நான் ஆரிஜின் வச்சுக்கலாம். ஆரிஜின் வந்து பார்த்தோன்னா 60,000 5 நம்பரா 6 7 8 9 10. ஸோ எரர் காட்டுது. ஸோ எல்லுன்னு போட்டா வேலை முடிஞ்சிடும். அடுத்தது பவுண்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே ரைட். ஸோ இப்போ இது வந்திருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் கிவ் மீ மொமெண்ட். இப்போ நான் இதை ரன் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு 5 மினிட்ஸ்ல எனக்கு ரிட்டர்ன் சொல்லணும். புரியுதா? இதை ஹோல்ட் பண்ணா இதை ரன் பண்ணா எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 5 மினிட்ஸ் நான் ஒரு டைம் தரேன். பார்த்துட்டு எனக்கு கரெக்டா சொல்றீங்களா? மீன்வைல் ஐ வில் கம் பேக் இன் few minutes. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த பிக்சர் அண்ட் லெட் மீ நோ. 1 by 1 intersect ஆகுமா சார்? சார்
ஓகே ரைட். இதுல 2 4 6 8 10. ஓகே ரைட் ஃபைன். சோ அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூக்கி தலைவர் எங்க கொடுத்துறேன்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ள கொடுத்துறேன். அப்ப ஒவ்வொரு தடவை இது என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ரேண்டமா ஒரு டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு வந்து என்னோட டேட்டா பேஸ்ல போய் உட்காரும். இப்ப பாருங்க இங்க எப்படி வரப்போகுதுன்னு. Could you all get my point? What has happened over there? ஓகேவா? அப்ப இந்த இடத்துல எனக்கு இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 25 தடவை எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். Now if I go back and check into my SQL and select star from that student, you can see that 25 unique data எனக்கு வந்திருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டாட்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனுமா சார்? எஸ், ஒவ்வொரு தடவையும் அதை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டேட்டாவை ரேண்டமா இதுல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷனே நான் இங்க தான் கொடுத்துருக்கேன் இல்லையா, சோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இங்க நடந்திருக்கும். அதுதான் விஷயம். ஓகே, சோ இப்போ எனக்கு கிரியேட் பண்ணிட்டேன். சரி ஓகே ரைட், லெட் மீ delete ஆஃப். எனக்கு இப்போ கிரியேட் பண்ணது தேவையில்லை. இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, லெட் மீ மேக் இட் சிம்பிள் ஓவர் ஹியர். இப்போ இதுல எனக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி எடுக்கலாம்? I have the list of things over there. இப்போ ஓகே, பிரைமரி கீ ஐடி எப்படி எடுக்கலாம்? HQL வச்சிருக்கலாம். வெரி குட். ஸோ 2 வகையில பண்ணலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களோட செஷன்லயே எனக்கு என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? அந்த ஃபைண்ட்ல வந்து ஸ்ட்ரிங்கா அந்த என்டிட்டி நேமோ இல்ல கிளாஸ் நேமோ நான் கொடுத்துட்டு, ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ்ல அந்த பிரைமரி கீயை நான் சொன்னா போதும். பிரைமரி கீ எனக்கு என்னது ஆக்சுவலா அதுல ஐடிங்கிறதா என்னோட பிரைமரி கீ இல்லையா? சோ அப்ப அந்த ஆப்ஜெக்டோட பிரைமரி கீ வந்து ஐடி அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணா போதும். பட் இந்த இடத்துல எனக்கு ஐடிங்கிறது எனக்கு ப்ராப்ளமா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப அந்த ஐடிங்கிறத நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஐ கேன் பர்டிகுலர்லி ப்ரொவைட் தட் ஐடி கால்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 அப்படின்றத நான் கொடுக்கலாம். ஓகேவா? 20 அப்படின்றத நான் பர்டிகுலரா கேட்டு இஃப் ஐ ரிட்டர்ன் இட், இட் இஸ் ரிட்டர்னிங் இன் தி ஃபார்மேட் ஆஃப் வாட்? ஏன்னா நான் என்ன ஆப்ஜெக்ட் வச்சிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளதான் எனக்கு என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட் டாட் கெட்ங்கிற பேர்ல இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கணும். கெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், கெட் ஆஃப் இமெயில், கெட் ஆஃப் நேம், கெட் ஆஃப் பாஸ்வேர்ட், கெட் ஆஃப் ஃபோன் நம்பர் அப்படின்ற பேர்ல தான் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஸோ சிஸ் அவுட்டுக்குள்ள நான் வேணா கொடுத்து பார்க்குறேன். ஜஸ்ட் சி தட் ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி if I run the program here, you can see it will print that particular data which is being over there. அப்ப எனக்கு 20வது டேட்டா, என்னோட ஐடியோட 20வது டேட்டா என்ன ஃபோன் நம்பரோ அந்த ஃபோன் நம்பர் எனக்கு இங்க வந்துடும். ஸோ இதுதான் வந்து எனக்கு என்ன பண்ணா ஒரு யூனிக்கான டேட்டாவை நான் எடுக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். ஓகேவா? இப்ப இதுல எனக்கு மொத்த டேட்டா வேணும்னா ஸோ மொத்தமா நம்ம அந்த என்னென்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கலாம் சார். ஜெட் ஃபோன் நம்பர் மாதிரி ஒண்ணா வாங்கிக்கலாம். ஓகே, வெரி குட். ஸோ என்னென்ன வேணுமோ நான் அதை கேட்டுக்கலாம். இன்னொன்று மொத்த டேட்டாவும் எனக்கு வேணும்னு நினைச்சேன் அப்படின்னா வாட் ஐ கேன் டூ, இப்போ இந்த நம்பர் தானே எனக்கு ஐட்ரேட் ஆக போகுது, இதை நான் லூப்ல போட்டு நான் ஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஃபார் லூப்ல எனக்கு மொத்தம் எனக்கு செட் ஆஃப் டேட்டா இருந்தது இல்லையா, இந்த கமாண்டை அப்படியே தூக்கி உள்ள போட்டுட்டு, ஓகேவா? ஸோ இதுக்குள்ள இன்டீஜர் I equal to 1, I less than equal to 25, I வந்து பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிடுறோமா. இப்ப இந்த 20 கொடுக்காம நம்ம என்ன கொடுத்துடலாம், ஐன்னு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, அப்ப உங்ககிட்ட இருக்கிற 1வது டேட்டா வந்து 25வது டேட்டாவோட போன் நம்பர் மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து இவர் கொடுப்பாங்க. ஓகேவா? So this is what the thing that we can take it from there. ஓகே, சோ அப்ப நான் இதை எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் we were going towards a concept called என்ன பண்ணோம் அப்படின்னா HQL அப்படின்றத நம்ம போனோம், ஹைபர்நெட் query language. சோ இந்த மாதிரிலாம் போட்டு நீ கஷ்டப்பட வேணாம்பா, நீ வந்து ஒரு query மட்டும் கிரியேட் பண்ணு, நான் மீதி எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். Now you all can see. சோ அப்ப அது யார்கிட்ட இருக்காங்கன்னா செஷன் கிட்டே இருக்காங்க. அதோட மெத்தட் என்னன்னா கிரியேட் query அப்படிங்கறதா அதோட மெத்தட். அதுக்குள்ள ஸ்ட்ரிங்கா நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஐ கேன் ப்ரொவைட் தட் பர்டிகுலர் டேட்டா. என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஃப்ரம்
ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். இதை நான் ரிட்டர்ன் பண்ணனா இது என்னவா ரிட்டர்ன் பண்றாங்க? query-ஆக ரிட்டர்ன் பண்றாங்க. நான் QU அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது ரிட்டர்ன் ஆக போறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா ரிட்டர்ன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் டேக் லைக் அந்த query-ல இருந்து கெட், இங்க பாருங்க என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பாருங்க. கெட் ஃபர்ஸ்ட் ரிசல்ட், முதல் டேட்டாவை எடுக்கிறதுக்கு. ஓகேவா? கெட் மேக்ஸ் ரிசல்ட், மேக்ஸிமம் டேட்டாவை எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து என்ன ரிட்டர்ன் டைப் அது பாருங்க, இன்டீஜர் இல்லையா? அப்ப மேக்ஸிமம் ரிசல்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா என்கிட்ட மொத்த டேட்டா என்ன இருந்ததுன்னு எனக்கு காட்டும். மொத்தம் எத்தனை டேட்டா இருந்ததுன்னு தெரியும். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் யூஸ் தட் ஒன் another thing called என்னதுங்க, கெட் ரிசல்ட் லிஸ்ட். ஓகேவா? இத நான் ரிட்டர்ன் பண்ணா என்னவா ரிட்டர்ன் கொடுக்குது பாருங்க, லிஸ்டாவே ரிட்டர்ன் கொடுக்குதா? நான் ஒரு டேட்டாவை எடுக்கும்போது எனக்கு ரிட்டர்ன் என்ன கொடுத்துச்சு, எனக்கு பழைச நான் பண்ணும்போது ஒரு டேட்டாவை எடுக்கும்போது ரிட்டர்ன் எனக்கு என்ன கொடுத்துச்சு, ஆப்ஜெக்ட் எனக்கு கொடுத்துச்சு இல்லையா? அப்ப நான் லிஸ்டா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இது ஆப்ஜெக்ட் நான் மென்ஷன் பண்ணணும். இது ரிட்டர்னா கொடுக்கறது ஆப்ஜெக்ட்ன்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அந்த ரிசல்ட்ல இருந்து வாட் ஐ கேன் டேக் கெட் இன்டீஜர் ஆஃப் இண்டெக்ஸ்ன்னு கேக்குது இல்லையா? ஓகே, அந்த இன்டீஜர் இண்டெக்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0ன்னு கொடுக்கலாம், 1ன்னு கொடுக்கலாம். இப்போ நான் இதை ரிசல்ட் கொடுத்தேன்னா ஸ்டூடெண்ட் ஒரு டேட்டா எனக்கு கிடைச்சிடும். அது STன்னு வச்சுக்கிறேன். இதுல இருந்து நான் என்ன பண்றேன் பாருங்க, ST டாட் கெட் ஃபோன் நம்பர் அப்படின்னு நான் கேட்டேன்னா இட் வில் ப்ரொவைட் தட் ஃபர்ஸ்ட் டேட்டாவோட ஃபோன் நம்பர் மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். இது so it is throwing an exception called okay, so என்னன்னா ஸ்டூடெண்ட்ங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா S கேபிட்டல் இல்லையா? So let me run now. Now you can see இப்போ particular data எனக்கு கிடைச்சிச்சா? இப்போ இந்த இதுவே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா I can create a list. இப்போ தனியா வச்சுக்கிட்டு இங்க பாருங்க என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்களேன். இந்த டேட்டா இருக்கு இல்லையா, அத அப்படியே for loopல போட்டுக்கிறேன். for இப்படி போட்டுட்டு இதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், இன்டீஜர் I equal to 1, I less than equal to 25, I வந்து நீயாவே இன்கிரிமெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெட் ரிசல்ட் என்ன பண்ணிக்கலாம், I ன்னு கொடுத்துடலாம். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ பாருங்க எல்லாமே வந்துருச்சா? எவ்ரிதிங் காட் இட்? ஆக்சுவலா 25 வரைக்கும் போல, ஏன்னா 24 வரைக்கும் தான் அது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு மேக் இட் லைக் 24. ஸோ இப்போ பாருங்க, ஜஸ்ட் அப்சர்வ் ஹியர். காட் இட்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரீவியஸ் அவுட்புட் அண்ட் திஸ் அவுட்புட்? ஒரு கமாண்டா போட்டு அது எடுத்தது சார், இது ஒரே கமாண்டா போட்டு. வெரி குட், கரெக்ட். ஸோ நான் போன வாட்டி பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த கமாண்டுங்கிறது நீ எக்ஸிக்யூட் ஆச்சு, ஒவ்வொரு தடவையும் அந்த டேட்டா போயிட்டு எக்ஸிக்யூட் ஆச்சு. பட் இங்க என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மொத்த டேட்டாவே எடுத்து ஒரு லிஸ்ட்ல போட்டுருச்சு. அந்த லிஸ்ட்ல இருந்து மட்டுமே எனக்கு என்ன பண்ணுது, ஒரே டேட்டாவே எனக்கு வருது. ஸோ தட் இஸ் வை நார்மலா நீங்க ஃபைன் பண்ணும்போது வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸை விட HQL வழியா நீங்க ஃபைன் பண்ற பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஃபாஸ்டரா இருக்கும்ன்றது தான் ஹைபர்நெட் query லாங்குவேஜோட ஒரு அட்வான்டேஜ். கிளியர் எவ்ரி ஒன் ஆஃப் யூ திஸ் கான்செப்ட்? எல்லாருக்குமே நான் இப்ப சொன்ன கான்செப்ட் புரிஞ்சா? யார் யாருக்கெல்லாம் புரியல அவங்க மட்டும் கை தூக்கு. நார்மலா நீ ஃபைண்ட்னு கொடுத்த அப்படின்னா ஒரு தடவை தான் அந்த ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதை நீ ஃபார் லூப் போட்டனா ஒவ்வொரு தடவையும் அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். பட் HQL வழியா போடும்போது உனக்கு லிஸ்டாவே மொத்தமா கொடுத்துரும். அந்த லிஸ்ட்ல இருந்து மட்டுமே எக்ஸிக்யூட் ஆகிறதுனால யூ வில் கெட் ஃபாஸ்டர் ரெஸ்பான்சஸ். தட்ஸ் வை we will prefer that Hibernate query language when compared to the normal data. Okay, right? இது ஒரு அவுட்புட்டை வாங்கி லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணிரோம். எஸ், எக்ஸாக்ட்டா. ஒரு மொத்த டேட்டாவையும் அவுட்புட்டை வாங்கி லிஸ்ட்ல சேவ் பண்ணிட்டோம். அந்த லிஸ்ட்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஐட்ரேட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த டேட்டா, அவ்வளவுதான். ரைட். ஸோ இதுல பர்டிகுலரா டேட்டா வேணும்னு நினைச்சாலும் யூ கேன் பர்டிகுலர்லி ப்ரொவைட் த டேட்டா. இப்போ முன்னாடி பண்ணல ஃபார் லூப்ல போடாம பர்டிகுலராகவும் எடுக்கலாம். அப்பயும் ஒரு கமாண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் த திங் விச் இஸ் பீன் தேர். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சரியா?
இப்ப இந்த டேட்டாவை இப்படி வராம டைரக்டாவே எப்படி சார் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தட்ஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். தட் இஸ் வாட் தட் மெத்தட் நேம் கால்ட் toString அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்லயே ஒரு மெத்தட் இருக்காங்க. ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸ்ல ஒரு மெத்தடு toStringன்ற ஒரு மெத்தட். அது வந்து பார்த்தோன்னா ஒரு டிஃபால்ட் மெத்தட் தான். அதை நம்ம வேணும்னா வந்து மாத்திக்கலாம் நம்மளோட இஷ்டத்துக்கு. ஓகே, ஸோ இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்க பாருங்க, ஜஸ்ட் ஐ வில் ரைட் கிளிக் அண்ட் கிளிக் ஆன் த சோர்ஸ். என்ன சொல்லுது இந்த இடத்துல? ஜெனரேட் toString அப்படின்னு கேக்குதா? எந்தெந்த இதுவுக்கு toString கிரியேட் பண்ண போற? ஜஸ்ட் சிம்பிளா நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பாருங்க. என்னோட அப்ளிகேஷன்ல இந்த இடத்துல போன் நம்பர் மட்டும் தானே கெட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, student.getAge, student.getDepartment, software technology, student.getEmail, name, ID, then password, then name. I guess those are all the data, right? So where is ID? Okay, so if I require I can print that ID as well. So student.get ஐடிங்கிறது நம்ம கெட்டர் வைக்கல, ஸோ அதனால நம்மளால கெட் பண்ண முடியாது. அது மட்டும் கெட்டர் வச்சா நம்மளால கெட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இஃப் வி வாண்ட் சிம்பிளி கிரியேட் தட் திங், பப்ளிக் void get id. ஸோ ரிட்டர்னா ஜஸ்ட் அந்த ஐடியை மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும். அப்ப void இருக்கக்கூடாது, அதோட டேட்டா டைப் இன்டீஜர், முடிஞ்சு போச்சு. அப்ப என்னோட அப்ளிகேஷன்ல போயிட்டு நான் கெட் ஐடியா எடுத்துக்கலாம். student.get, sorry not student, st.get ஐடிங்கிறது வந்துடும். வேணா நம்ம எடுத்துக்கலாம், வேணா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ now if I run the same program, you can see that ஒரு தடவை தான் இந்த கமாண்டுங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும், பட் எல்லா டேட்டாவும் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? ஆக்சுவலா இந்த டேட்டாலாம் யார்கிட்ட இருக்கு? லிஸ்ட். யார்கிட்ட இருக்கு? லிஸ்ட். ரிசல்ட்ன்றவங்க கிட்ட இருக்குங்களா? இப்ப இந்த ரிசல்ட்டை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த டேட்டா இருக்கா இல்லையா நம்ம எடுத்து பாத்துக்க போறோம், அவ்வளவுதான். ஏன் தெரியுமா இதை காட்டினேன்? உங்களுக்கு எல்லாமே வந்து லாஸ்ட் டைம் ஒரு டாஸ்க் கொடுத்த ஞாபகம் இருக்கா? யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வேலிடேஷன் ஃப்ரம் த டேட்டா பேஸ்ன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்ப லிஸ்ட்ல இருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா வரணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் தட் மெத்தட் நேம் கால்ட் result.contains ஒரு மெத்தட் இருக்கு. அந்த கண்டெய்ன்ஸ்ல என்னவா கேக்குறாங்க? ஆப்ஜெக்டா கேக்குறாங்களா? அப்ப அந்த ஆப்ஜெக்ட்குள்ள நான் என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் டாட் இல்ல அந்த பர்டிகுலர் டேட்டாவை வச்சு கூட நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டேட்டாவை எடுத்து அதுல செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? I will keep that object. ஓகே, ஸோ அதை நான் எங்க கிரியேட் பண்ணேன்? இது உள்ள கிரியேட் பண்ணிருக்கேன், ST அப்படின்னு சொல்லிட்டு. STUன்னு போட்டா ப்ராபப்ளி அது எடுத்துக்கோ, மேபி இட் இஸ் கமிங் ஃப்ரம் ஆன் த டாப். ஓகே, அந்த STUன்றது எனக்கு கிடையாது, STங்கிறது உள்ள தானே இருக்கு. அப்ப இந்த லைனை நான் உள்ள போட்டேன் அப்படின்னா இது எடுத்துக்கும், பாருங்களேன். எடுத்துக்கிச்சா ஸ்டூடெண்ட்னு? ஓகேவா? சோ அப்ப இதுல வந்து இந்த டேட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நான் இதை பார்ப்பேன். ஓகேவா? சோ in such way we can able to come to know whether the data is applicably over there or not. ஓகேவா? அப்ப st டாட் அப்படின்னு சொல்லிட்டு get அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், என் நேமோ இமெயிலோ ஏதாவது ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கெட் நேம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஐ கேன் செட் த பேராமீட்டர் டு செக் இட். அப்ப இது எனக்கு என்னவா ரிட்டர்ன் கொடுக்க போகுது? எனக்கு ஸ்ட்ரிங்காவே எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். யூ கேன் சி. ஸோ பூலியனா எனக்கு கொடுக்குது, அதுல இருக்கா இல்லையாங்கிறது இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா எனக்கு கொடுத்துரும். ஸோ அதை வச்சு அந்த டேட்டா இருக்கா இல்லையான்றதை நான் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இருந்ததுன்னா இட் வில் டேக், இல்லைன்னா இட் ஓன்ட் டேக் இன் சச். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் தட் வி வில் கிரியேட். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டா வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ வில் கம்பேர் வித் மை டேபிள். என்னோட டேட்டாவை ஸ்கேனர் கிளாஸ்ல இருந்து வாங்கி நான் கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம்.
Okay, right. So I don't want to change the topic over here. Let me make it into the topic of this thing. So இப்போ entity அப்படின்ற அந்த பேக்கேஜ் எல்லாருமே புரியுதா? Everyone aware of about that entity? அடுத்தது இந்த லாஸ்டா இருக்கிற இந்த ஆப்ங்கிறது புரியுதா? எஸ் சார். அப்ப என்டிட்டிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஆப்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்ப மீதி இருக்கிறதுலாம் என்னது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். கான்ஃபிக் அப்படின்ற இடத்துல உங்களோட கான்ஃபிகரேஷன் ஃபைலை வைப்பீங்க. அப்ப இந்த கான்ஃபிகரேஷன் hibernate.cfg.xml எங்க வைக்க போறீங்கன்னா இந்த கான்ஃபிக் அப்படின்ற இடத்துக்குள்ள வைக்க போறீங்க. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கு? யூட்டிலிட்டின்னு ஒண்ணு இருக்கா? இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது எனக்கு தேவையா? ஆக்சுவலா நல்லா பாருங்க, இது வரைக்கும் கூட வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எனக்கு தேவையா? இது எல்லார்கிட்டையும் நான் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கணுமா இதான் பண்ண போறேன் இதான் பண்ண போறேன் அப்படின்ட்டுன்னு? ஓகே, இது எனக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளி சி தட் ரைட் கிளிக் நியூ அண்ட் ஐ வில் கிரியேட் அ செப்பரேட் கிளாஸ். அதுக்கு பேக்கேஜ் என்னென்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா யூட்டிலிட்டி அப்படின்னு பேக்கேஜை வச்சுக்கிட்டு கிளாஸோட பேர் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைபர்னேட் யூட்டில் அப்படின்னு சும்மா பேர் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு எங்க என்ன கிரியேட் ஆயிருக்கு? யூட்டிலிட்டின்ற பேர்ல ஹைபர்னேட் யூட்டில் எனக்கு வந்திருக்கா? ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்றத தெளிவா பார்த்துக்கோ. என்னோட அப்ளிகேஷன் கிளியரா இருக்கணும். ஐ டோன்ட் நீட் லைக் a messy things of all such things. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கட் பண்ணிட்டு என்னோட ஹைபர்னேட் யூட்டில் கிட்ட நான் கொடுத்துறேன். இந்த விஷயத்தை அப்படியே கட் பண்ணிட்டு என்னோட ஹைபர்னேட் யூட்டில் கிட்ட நான் கொடுத்துறேன். சரியா? ஆனா இந்த யூட்டில் என்ன தெரியுமா பண்ணணும்? இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இந்த எஸ்எஃப் கொடுத்தா போதும். எஸ்எஃப்னா என்னது இந்த இடத்துல? செக்ஷன் ஃபேக்டரி. புரிஞ்சா நான் என்ன சொல்றேன்னு? செக்ஷன் ஃபேக்டரி கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளி சி ஓவர் ஹியர் பிரைவேட் ஸ்டாட்டிக் செஷன் ஃபேக்டரி எஸ்எஃப் அப்படின்னு நான் சொல்றேன். பிரைவேட் ஸ்டாட்டிக் செஷன் ஃபேக்டரி, ஸ்டாட்டிக்னு கூட வேணாம் இப்போதைக்கு, சிம்பிளா கூட வச்சுக்கோ. ஓகேவா? சோ இப்ப இந்த வேரியபிளை டைரக்டா யாராலையும் வாங்கிட முடியாது. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் கிரியேட் a separate method public void get session factory அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதெல்லாம் போட்டுறேன். இவங்க இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எனக்கு என்ன கொடுத்தா போதும் அப்படின்னா அந்த எஸ்எஃப் கொடுத்தா போதும். அப்ப எஸ்எஃப் கொடுக்குறாங்கன்னா இதோட டேட்டா டைப் என்னவா இருக்கணும்? செஷன் ஃபேக்டரியா இருக்கணும். இப்போ இந்த எரர்லாம் போயிருச்சா? You all got my point? ஒரு சில பேருக்கு புரியாம இருக்கும். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன்ல சிம்பிளா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரியா? ஸோ அதோட பேரை வந்து சும்மா எக்ஸாம்பிள்னே வச்சுக்கிறேன். clearly understand what I'm making over here. என்ன பண்றேங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே ரைட். integer a equal to 10. இப்போ என்னோட மெயின் மெத்தட்ல a-வை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். என்ன ஆன்சர் வரும்? எரர் அடிக்குது. எதுக்காக எரர் அடிக்குது? அது ஆக்சுவலா இன்ட் வந்து கிளாஸ்ல ஆக்சுவலா ஸ்டாட்டிக்கால வந்து ஸ்டாட்டிக் பண்ணும். எஸ் கரெக்ட். சோ இது வந்து ஸ்டாட்டிக்கா இல்ல, அதனால எனக்கு எரர் அடிக்குது. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இத கட் பண்ணி இங்க உள்ள போட்டுக்கலாமா? இப்போ நான் இத ரன் பண்றேன். you can see that output it is called 10. கரெக்ட்டா? ரைட்.
சரி, இப்போ இந்த இடத்துல ஏ அப்படிங்கறத நான் பிரிண்ட் பண்ணேன், எனக்கு 10ன்னு வந்துருது. கரெக்டா? இப்போ இந்த ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன் ஐ ஏபிள் டு சேஞ்ச் த வேல்யூ கால்ட் ஏ? இந்த ஏ என்னால சேஞ்ச் பண்ண முடியுமா? இப்போ ஏ வந்து நான் 20 அப்படின்னு கொடுத்துட்டு if I print it again ஏ நான் கொடுத்தேன் அப்படின்னா now you can see என்ன பண்ணிடுச்சு இது? அதே வேரியபிளுக்கு எனக்கு என்ன ஆயிடுச்சு, டேட்டாவை சேஞ்ச் பண்ணிடுச்சா? இப்போ நான் என்னோட கிளாஸ்ல இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு மொத்தமே நான் வந்து காமனா வச்சிருந்தேன்னா யாருன்னா வந்து சேஞ்ச் பண்ணாலே இந்த வேரியபிள் சேஞ்ச் ஆயிடுதானே எனக்கு. கரெக்டா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேரியபிள ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாட்டிக்னு வச்சுட்டேன்னா இந்த வேரியபிள நான் ஸ்டாட்டிக்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. ஓகே, அப்பயும் என்னால என்ன பண்ண முடியுது, எல்லாராலையும் சேஞ்ச் பண்ண முடியுதான், தட்ஸ் நாட் a big thing. பட் ஆனா என்ன பண்ண முடியாது அப்படின்னா we cannot able to directly retrieve the things through the another thing when if I make it like a private. இப்போ நான் பிரைவேட்னு சொல்லிங்க நான் வச்சிருக்கேனா, ஓகேவா? இப்போ இதை பிரைவேட்னு இல்லாம ஜஸ்ட் சிம்பிளா இப்படியே வச்சுக்கிறேன். என்னோட அப்ளிகேஷன்ல போயிட்டு let me make it comment of this thing. என் அப்ளிகேஷன்ல போயிட்டு சிம்பிளா என்ன பண்ணா அந்த எக்ஸாம்பிள் தானே இருக்கு, எக்ஸாம்பிளோட கிளாஸ்ல ஏன்ற ஒரு டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ ஐ வில் கால் தட் திங் ஏன்னு கேட்கிறேன். ஓகேவா? அது என்ன டேட்டா டைப்? இது அப்படியே அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். யூ கேன் see that example.a. now I will print it. என்ன வந்திருக்கீங்க? 10 ன்னு வந்திருக்கா? let me make it one more thing. example.a equal to 30 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டு now if I run this thing output என்ன பண்ணுது? 30 அப்படின்றது மாறிடுச்சு. அப்ப என்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னா I can able to take the data and change the data. ஓகேவா? சோ இப்போ இதே பிரைவேட்டா வச்சுட்டா என்ன பண்ண முடியாது, என்னால எடுக்க முடியாது. ஓகேவா? அப்ப அதுல இருக்கிற டேட்டா தான் என்னால எடுக்க முடியும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ இன்னொன்னு நான் பண்றேன், நல்லா பாருங்க. இதெல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சது தான். ஓகேவா? இப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க. டேட்டா சேஞ்ச் பண்ணுங்க சார். வாட்ச் இட் அவுட் அண்ட் லெட் மீ நோ. இப்போ நான் இந்த இடத்துல என்ன கொடுத்தேன், இங்க என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா? சோ இப்போ இந்த டேட்டாவை என்னால என்னதான் பண்ண முடியும், ஃபைனல்னு போட்டா ஐ கேன் ஏபிள் டு டேக் த டேட்டா, பட் வாட் ஐ cannot do, அதை என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. புரியுதா? தட் இஸ் த மீனிங் ஆஃப் த கீவேர்ட் கால்ட் ஃபைனல். ஃபைனல்னா என்ன மீனிங்? கடைசியா இதுதான். ஓகேவா? சோ எதுக்காக நான் இவ்வளவு விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்ல எத்தனை செஷன் ஃபேக்டரி இருக்கும்? ஒரு ப்ராஜெக்ட்ல எத்தனை செஷன் ஃபேக்டரி இருக்கும்? ஒண்ணுதானே சார்? ஒண்ணுதான் இருக்கும். கரெக்டா? அப்ப அந்த ஒண்ணுத்தை யாரும் சேஞ்ச் பண்ண கூடாதுல்ல? ஆப்வியஸ்லி. ஓகே, சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா what we will do here, we are keeping like private static final அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா எனக்கு எரர் அடிக்குது எனக்கு. ஏன்னா ஒரு வேல்யூ ஃபைனல்னு சொன்னா என்ன பண்ணணும் நீ ஆக்சுவலா? ஒரு வேல்யூ ஃபைனல்னு சொன்னா என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணிடணும் சார். அதை நீ டிக்ளேர் பண்ணணும். நீ டிக்ளேர் பண்ணலன்னா அது என்ன பண்ணுவாங்க? உனக்கு எரர் அடிப்பாங்க. ஏன்னா ஃபைனல்னா இதானே கடைசின்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்றது இங்க பாருங்க. இப்ப பிரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் செஷன் ஃபேக்டரியா நான் SF வச்சிருக்கேன்னா அதுக்கு என்ன தெரியுமா வேல்யூ? இப்ப பாருங்க தெரியும். ஈக்குவல் டு நியூ கான்ஃபிகரேஷன் டாட் கான்ஃபிகர் டாட் பில்ட் செஷன் ஃபேக்டரி. எத்தனை பேருக்கு நான் இங்க பண்ணது புரிஞ்சிச்சு? ஃபர்ஸ்ட் சொல்லு பார்க்கலாம். How many of you got it what I did over here? Yes, very good. Okay, right. யார் யாருக்கெல்லாம் புரியல அவங்க மட்டும் கை தூக்கு.
Raise your hand those who are not understood. கான்ஃபிகரேஷனையும் செக்ஷன் ஃபேக்டரியும் கூப்பிடுவோம் கரெக்டா சார்? Yes, exactly. See, simply one more time I will do it here. நல்லா பார். இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா இந்த லைன் ஆஃப் கோட் எனக்கு தேவை, கரெக்டா? ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் டு நியூ கான்ஃபிகரேஷன் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த லைனை பாருங்க. அடுத்த லைன் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்? கான்ஃபிகரேஷன் config.configure. அப்ப இந்த கான்ஃபிக்கு பதிலா நான் இதை கொடுத்துக்கலாம்ல. இதுதானே கான்ஃபிகரேஷன், கரெக்டா? அப்ப இந்த கான்ஃபிக்கு பதிலா நான் இதை கொடுத்துக்கலாம்ல இங்க. Could you get my point? இது வரைக்கும் புரிஞ்சா எல்லாருக்கும்? அப்ப இந்த கான்ஃபிக்கு பதிலா நான் இதை கொடுத்துக்கலாம்ல. ஓகே, இப்ப இது எல்லாம் சேர்த்து தான் நான் என்னன்னு வச்சிருப்பேன், கான்ஃபிக்னு வச்சிருப்பேன் இல்லையா? அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம்ல. எரரே இல்லாம எடுத்துக்கோங்க தானே எனக்கு புரிஞ்சா நான் என்ன பண்றேன். நீங்க அப்ப அனோட்டேஷன் ஆட் பண்ணுமா சார்? அனோட்டேஷன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணீங்க, இல்லனா நீங்க என்ன பண்ணா உங்க XML ஃபைலே மேப் பண்ணி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இப்போ நான் பண்ணிருக்கிறது இங்க புரியுதுங்களா உங்களுக்கு? யார் யார் புரியலன்னு சொன்னீங்களோ கான்ஃபிகரேஷன் கான்ஃபிக் ஈக்குவல் டு நியூ கான்ஃபிக்னு நான் சொல்றேன். அந்த கான்ஃபிக் வச்சா நான் என்ன பண்றேன், மறுபடியும் என்ன பண்றேன், கான்ஃபிகர் பண்றேன், கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ண ஒரே லைன்ல நான் கொடுத்துடலாம்ல. எதுக்கு 2-3 லைனா நான் கொடுத்துக்கிட்டு? அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன பண்றேன், செஷன் ஃபேக்டரி SF ஈக்குவல் டு நியூ கான்ஃபிகரேஷன் டாட் கான்ஃபிகர் டாட் ஆட் annotated class டாட் build செஷன் ஃபேக்டரி நான் கொடுத்துருக்கேன். புரியுதா? இதெல்லாம் சேர்த்தா என்னது SF, கரெக்டா? இதை தான் நான் என்ன பண்ணிருக்கேன், மேல கொடுத்து வச்சிருக்கேன். புரியுதுங்களா? அப்ப இது எல்லாமே பிரைவேட்டா வச்சுட்டு அது ஃபைனலாவும் சொல்லிட்டு சிம்பிளா என்ன பண்ணிடுறேன், ரிட்டனா நான் இதுக்கு வந்து கொடுத்துறேன். இப்ப இந்த மெத்தட நான் என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா, ஸ்டாட்டிக்கா வச்சுட்டு இந்த மெத்தட நான் ஸ்டாட்டிக்கா வச்சுட்டு என்னுடைய இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதுல நான் என்ன பண்ணிடலாம், இவ்வளவு பெருசா கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. சிம்பிளா இங்க பாருங்க, ஹைபர்நெட் யூட்டில்னு ஒண்ணு இருக்கா, டாட் கெட் செஷன் ஃபேக்டரின்னு கொடுத்தா அவங்களே எனக்கு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, செஷன் ஃபேக்டரி எனக்கு கொடுத்துருவாங்க. அப்ப மீதி எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்துட்டு வாயேன், உனக்கு ப்ரோக்ராம் எரரே இல்லாம அப்படியே வரும். இப்போ இங்க எத்தனை செஷன் ஃபேக்டரி கிரியேட் ஆயிருக்கு, ஒரே ஒரு செஷன் ஃபேக்டரி தான். அது ஃபைனலா ஒன்னால அதை சேஞ்ச் பண்ண முடியாது, அவ்வளவுதான் விஷயம். எஸ் சொல்லுங்க ஹெர்பர்ட். இல்ல கைப்பட்ட இருக்குங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். Now you all got my point what I did over here. எல்லாருமே புரிஞ்சா நான் என்ன பண்ணிருக்கேன்னு? யார் யாருக்கு புரியலையோ அவங்க மட்டும் கை தூக்கி பார்க்கலாம். So once more on the Hibernate util குள்ள கொஞ்சம். Yes, I will show you on the top, that could be better. இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Don't say. Okay. See, நம்மளுக்கு ஒரே ஒரு செஷன் ஃபேக்டரி தான் நம்மளுக்கு தேவை இல்லையா? சோ அதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஹைபர்நெட் யூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அதுதான் என்னது, யூட்டிலிட்டி கிளாஸ். அதோட வேலை என்ன தெரியுமா, செஷன் ஃபேக்டரியை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கணும். அதுதான் அவரோட வேலை, சரியா? இப்போ என் ஆப்ல போயிட்டு செப்பரேட்டா உட்காந்து ப்ரோக்ராம்லாம் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது, ஒவ்வொரு தடவையும் என்னால் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு தடவை கெட் செஷன் ஃபேக்டரின்னு கொடுத்தா அவங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்துடணும், அவ்வளவுதான். அப்ப அது யார்கிட்ட இருக்காங்க, ஹைபர்நெட் கிட்ட இருக்காங்க, ஹைபர்நெட் யூட்டில் கிட்ட இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டாலே போதும், அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, கான்ஃபிகரேஷனா பில்டப் பண்ணி அவங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. Okay, now let me run the program again. Without having any kind of a problem, it will execute the program. But it is throwing some error over here. என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ங்கிறது இதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நான் இந்த இடத்துல ஸ்டூடெண்டோட அனோட்டேட் பண்ணல நான், கரெக்ட்டுங்களா? In case if you want, add it over there. Add annotated class of student.class அப்படின்னு சொன்னா போதும், வேற ஒண்ணும் இல்லை. Now I will run here. இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப பாருங்க எத்தனை குத்துச்சா, ஓகேவா? சோ இது எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா அவர் கோட் should be reusable. ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் உட்காந்து செஷன் ஃபேக்டரி கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை நீ கூப்பிட்டு அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். இந்த விஷயத்தெல்லாம் எதுல தெரியுமா வச்சிருப்போம், ஹைபர்நெட் யூட்டிலிட்டி கிளாஸ்ல நம்ம வச்சிருப்போம். தட் இஸ் வாட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ராஜெக்ட். அப்ப என்டிட்டி எதுக்கு யூஸ் ஆகுது எனக்கு,
என்டிட்டி எது எனக்கு யூஸ் ஆகுது? என்டிட்டி என்னோட என்டிட்டி ஃபோல்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? பேக்கேஜ். உங்களோட டேட்டாபேஸ் டேபிள்ல என்னென்ன டேபிள் வரணும் அப்படின்றத மேப் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது என்டிட்டி. ஓகேவா? அடுத்தது கான்ஃபிகரேஷன் ஃபைல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உன்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைலை வச்சுக்கிறதுக்கு. அப்ப நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீ சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல செப்பரேட்டா என்ன பண்ணிக்கலாம், ஒரு செப்பரேட்டா ஒரு பேக்கேஜ் ஒன்று போட்டுட்டு கான்ஃபிக் அப்படின்ற பேக்கேஜ் போட்டு இந்த ஃபைல் நீ அதுக்குள்ள வச்சுக்கலாம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே, லெட் மீ டூ ஒன் திங் ஓவர் ஹியர். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன், நல்லா பாரு. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டூ இட் த சேம். Actually, after being a while, I am trying to utilizing this Claude. இது வரைக்கும் நான் இதில் பண்ணியிருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே, யூஆர் சைனிங் பேக் இன் டு த கிளாட் தான் கேட்குது. ஓகே, ரைட். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் இதில் பண்ணதில்லை, அதுதான் விஷயம். ஸோ ஐ கோ பேக் அகெயின். Okay, no problem. I'll call that particular thing over there itself. No problem. இந்த டேட்டாலாம் கேக்குதா? சரி, ஓகே, ரைட். Okay, so create a simple backend project with Hibernate plus Java plus MySQL on your own அப்படின்னு சும்மா கேட்கறேன் நான். ஓகேவா? இந்த மாதிரி எவனா பண்ணீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கேன், பிச்சு போடுவேன் பரவ ராஸ்கோட். புரிஞ்சா? ஆமா, காலேஜ்ல நீங்க எதாவது பண்ணிருப்பீங்க எனக்கு தெரியும். என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுது பாத்தீங்களா? வாட் இட் இஸ் டெல்லிங் டு அஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஒரு டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ன்றது கிரியேட் ஆகுதா, which is nothing other than this. இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும். அடுத்து என்ன பண்ணுது பாருங்க, maven-ஓட pym.xml. அடுத்து என்னது? கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகே, அடுத்து என்ன பண்ணுது? SQL மேப்பிங். SQL-ஓட மேப் பண்ணுது. அடுத்து என்ன பண்ணுது பாருங்க, நான் சிங்கிள் that is the main concern over there. அடுத்து என்ன பண்ணுது பாருங்க, ஏதோ DAO அப்படின்னு சொல்லுது இல்லையா, which is nothing other than DAO-னா ஒண்ணும் கிடையாது, டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட். அதாவது இப்ப இந்த ஃபோல்டரை வச்சு இந்த ஒரு பர்టిక్యులர் என்டிட்டி வச்சு நீ என்ன பண்ணுவ? ஆக்சுவலா அந்த பர்టిక్యులர் என்டிட்டி வச்சு என்னென்ன பண்ணுவீங்க? மேப்பிங் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க. மெயினா என்ன பண்ணுவீங்க நீங்க? இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்சர்ட் அப்படியே டெலீட். கரெக்ட்டா? அதுக்கான லாஜிக் செட்டப் எல்லாத்தையும் இந்த DAO-ல நீங்க மேப் பண்ணி வைப்பீங்க. அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அதுக்காக தான் வந்து இந்த DAO அப்படிங்கிறது. உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கா, அந்த கிளாஸ்ல என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவ? ஒன்னு இன்சர்ட் பண்ணுவ. இங்க பாருங்க, தெரிஞ்சிர போதும் உங்களுக்கு. சோ லைக் கொரி மாதிரி எழுதி எஸ், எக்ஸாக்ட்டா. இப்போ நீங்க இந்த இடத்துல இங்க பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இதெல்லாம் நீங்க எழுதுறீங்களே, தோ இந்த செஷனை கிரியேட் பண்ணி என்ன பண்றீங்க? ஒன்னு பெர்சிஸ்ட் கொடுப்பீங்க, இல்ல மெர்ஜ் கொடுப்பீங்க, இல்ல ரிமூவ் கொடுப்பீங்க, இல்லனா வந்து என்ன பண்ணுவீங்க, டிராப் பண்ணுவீங்க, சம்திங் லைக் தட். அந்த இதுவெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? DAO-ல சொல்லிடுவீங்க. அப்ப எதோட அது மேப் ஆகணும்? ஸ்டூடெண்டோட மேப் ஆகணும்னு சொல்லிட்டு மேப் பண்றதெல்லாம் இதுல பண்ணிடுவீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? சர்வீஸ் உன்னோட லாஜிக். நீ ஒரு லாஜிக் வச்சிருப்ப உன் ப்ரோக்ராம்ல, ஜாவால உன்னோட டேட்டா பேஸ்ல ஒரு லாஜிக் வச்சிருப்ப. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு லாஜிக் இங்க தான் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதெல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ரன் பண்ணுவீங்க. தட் இஸ் வாட் த ஸ்ட்ரக்சர் இஸ். லெட் மீ கோ பேக் டு மை திங்ஸ். என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இது எடுத்திருக்கு. லெட் மீ டவுன்லோட் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது டவுன்லோட் பண்றேன். ஸோ இது ஏதோ பண்ணிருக்கு, சம்திங் ஏதோ பண்ணிருக்கு. சரியா? லெட் மீ டேக் இட். டவுன்லோட் ஆயிடுச்சா? லெட் மீ ஓப்பன் அ ஃபோல்டர். Let me extract that folder again. Not again, I will make it extract the thing.
ஒரு டேட்டா வருதா? முடிஞ்சிருச்சா? லெட் மீ ஓபன் இட். என்ன பண்ணிருக்கு? ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள okay, then I will go to the source. I have the main. Let me go inside it. Java resource. Let me go inside it. COM. Let me go inside it. Example. என்ன பண்ணிருக்கீங்க? main.java ன்னு ஒண்ணு. அடுத்தது என்னெல்லாம் இருக்கு பாருங்க. DAO, util, model அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இப்போ இந்த மாடலுக்குள்ள போய் பார்த்தேன்னு வச்சுக்கேன், என்னோட என்டிட்டி கிளாஸ் இருக்கும். அது என்டிட்டின்னு போடாம மாடல்னு இது போட்டு வந்து கொடுத்துருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ நான் கொஞ்சம் பேக் வரேன். அடுத்தது என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. இதை நான் வந்து ஜஸ்ட் நோட் பேட்ல ஓபன் பண்ணி பாக்குறேன், இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு செக் பண்ணி பாக்கிறதுக்கு. என்ன பண்ணிருக்கு பாரு. செஷன் ஃபேக்டரிய பிரைவேட்டா ஸ்டாட்டிக்கா ஃபைனலா ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுது. என்ன பண்ணிருக்கு? பில்ட் செஷன் ஃபேக்டரி ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறாங்க. அந்த பில்ட் செஷன் ஃபேக்டரியோட ஃபங்க்ஷன் இதுதான். அதுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. நியூ கான்ஃபிகரேஷன் கான்ஃபிக் பில்ட் செஷன் ஃபேக்டரி. புரியுதா? அது அப்படியே என்ன பண்ணிருக்காங்க? ரிட்டனா இது கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க பாரு. ரிட்டனா இது கிட்ட கொடுத்துட்டு யார் வேணாலும் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதா? ஓகேவா? சோ அப்ப இந்த யூட்டில் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு லாஜிக், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த மாடல் ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? அந்த மாடலுக்குள்ள employee.javaல போய் பாக்குறோம், என்ன இருக்குன்னு பாப்போமா? என்ன இருக்கு? என்டிடி. ஓ, நம்மளோட என்டிட்டி கிளாஸ். அதுக்குள்ள நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஓகேவா? அது தேவைப்படுறதெல்லாம் இதுல வச்சுக்க வேண்டியதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? சோ நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டேட்டாவை செட் பண்றீங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த கிளாஸுக்கு டேட்டாவை செட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? எம்ப்ளாய்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? செட் பண்ணி நீங்க கொடுப்பீங்க இல்லையா? அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. என்னது இது? கன்ஸ்ட்ரக்டர். தெரியுதா? இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டாங்க. டைரக்டா ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு இந்த டேட்டாவெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்ப நீ என்ன பண்ணலாம்? இந்த ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணாலே என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டாவே டேட்டாவை செட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? சோ இந்த விஷயங்கள்லாம் வேற எதுவுமே கிடையாது. அடுத்தது பாருங்க என்ன இருக்குன்னு. அடுத்தது என்ன இருக்குங்க? main.java ஒன்னு இருக்கா? let me open up that main.java. நோட்பேட்ல ஓபன் பண்றேன். என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. மெயின், அதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் மெத்தட் இருக்கா? அந்த மெயின் மெத்தட்ல என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? அதுல என்ன பண்றாங்க பாரு. நியூ எம்ப்ளாயா ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணி ஒரு எம்ப்ளாயில கொடுத்து வைக்கிறாங்களா? அதே மாதிரி இன்னொரு டேட்டா அதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்றாங்க? சேவ்னு கொடுக்குறாங்க. இந்த சேவ்ன்றது என்ன தெரியுமா பண்ணும்? பெர்சிஸ்ட் பண்ணி வைக்கும் எனக்கு செஷன் ஃபேக்டரி வச்சு. அவ்வளவுதான் கான்செப்ட், முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த சேவ்ங்கிறது எங்க இருக்கும்? எனக்கு எம்ப்ளாயி டிஏஓல இருக்கும். அப்ப இந்த டிஏஓக்குள்ள போய் பார்க்கலாமா? இப்ப இந்த டிஏஓ ஓபன் பண்ணி பார்த்தனா உனக்கு தெரியும் பாரு. இங்க பாரு, எம்ப்ளாயி டிஏஓ. அதுல ஒரு லாஜிக் எழுதி வச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு, சேவா நீ ஒரு எம்ப்ளாயி பண்ணு, என்ன பண்ணு? டிரான்சாக்ஷனை பிகின் பண்ணு, பெர்சிஸ்ட் பண்ணு, கமிட் பண்ணு, முடிஞ்சு போச்சு. புரியுதா பண்ணிருக்கிறது என்னன்னு? Yes sir. ஓகேவா? so this is how that real time project structure would be in that company or an industry. டைரக்டா உனக்கு இருக்காது. உன்னோட மெயின் ஜாவா பார்த்தா சிம்பிளா இப்படிதான் இருக்கும். அப்ப உனக்கு என்ன தெரியாதுன்னா, ஏதோ சேவ் பண்றாங்க, ஆலிஸையும் பாபியும் சேவ் பண்றாங்க, அப்படிதான் தெரியும் பாக்குறதுக்கு. ஓகேவா? சோ அது எப்படி சேவ் பண்றாங்க, எங்க இருந்து டேட்டாவை சேவ் பண்றாங்கன்னு டைரக்டாவே இருக்காது. This is how the safety structure will be in that Java. And then நீ டைரக்டா இப்ப வந்து பார்த்தனா, இப்ப இந்த பாப் ஐடியில இருந்து நீ டேட்டா கேட்டன்னு வச்சுக்கேன், எந்த ஒரு டேட்டா ஒன்னாலும் வாங்க முடியாது. ஓகேவா? that is how the structure will be here in that particular project. ஓகேவா? இன்னைக்கு நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, சிம்பிளா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்ட ஞாபகம் வச்சுக்கோ. என்னது இது?
ஏன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ல என்ன தேவைப்படுது, செஷன் ஃபேக்டரி தேவைப்படுது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த செஷன் ஃபேக்டரி மாற்றக்கூடாது, யாராலையும் எடுத்துக்கவும் கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளா ஒரு கிளாஸுக்குள்ள அந்த செஷன் ஃபேக்டரிய பிரைவேட்டா டிஃபைன் பண்ணி வச்சுட்டு ஒரு மெத்தட் மூலியமா மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். அது எனக்கு தெரியும், ஹைபர்நெட் யூட்டில்ல இருக்கிற செஷன் ஃபேக்டரின்றது எனக்கு தெரியும். அதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் த டுடேஸ் டாஸ்க் இஸ் ஆல் அபவுட். இதை மட்டும் நீ சிம்பிளா பண்ணி பாரு, உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாளைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த என்டிட்டியோட டிஏவோட எப்படி வருது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். அப்ப பார்க்கும்போது உன்னோட கிளியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம்ன்றது உனக்கு தெரியும். உன்னோட டேட்டா எல்லாம் என்டிட்டிக்குள்ள தெளிவா இருக்கும், எந்தெந்த டேட்டா எதோட மெர்ஜா வருதுன்னு உனக்கு தெளிவா தெரியும். அண்ட் தென் உன்னோட யூட்டிலிட்டி கிளாஸ்ல இருந்து உன்னோட செஷனை மட்டும் எடுத்துட்டு வரீங்க, செஷன் ஃபேக்டரிய உன்னோட ஆப்ல இருந்து எந்த டேட்டா எங்க இருந்து எந்த செஷன் எங்க இருந்துங்கிறத டீடைலா உனக்கு தெரியும். That's it. Clear every one of you on today's topic? எல்லாருமே புரிஞ்சா? Yes, sir. ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு நீங்க சொன்ன ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எனக்கு இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டு உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ parallelly I will do one by one so that you by parallelly do the project on your own first of all. ஓகேவா? நீங்க என்ன ப்ராஜெக்ட் சொன்னீங்களோ அது parallel-ஆ ஒரு ப்ராஜெக்ட்டை யோசிச்சுட்டு வாங்க, அவ்வளவுதான். ஐ மீன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வாங்க. ஓகே ரைட். நவ் ஐ வில் க்ளோஸ் தி செஷன் ஃப்ரம் மை எண்ட். யாருக்காச்சும் ஏதாவது query இருக்கா நீங்க நான் நடத்தின கான்செப்ட்ல? யாருக்காச்சும் ஏதாவது query இருக்கா நீங்க நடத்தின கான்செப்ட்ல? சார் ஆக்சுவலா கிளவுடுக்கும் சாட்ஜிபிடி என்ன சார் டிஃபரன்ஸ்? நீங்க சாட்ஜிபிடி ப்ராஜெக்ட் நீங்க கேட்டீங்கன்னு வச்சீங்களேன், அது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தான் கொடுக்கும். இந்த இடத்துல நீயே பண்ணுன்னு சொல்றோம். எஸ் ஓகேவா? இது மொத்தமாவே வந்து எண்ட் டு எண்டா உங்களுக்கு கொடுத்துரும், அவ்வளவுதான். தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். சொல்லுவாங்க இல்லையா, டீப்பா யோசிக்கிறது. டீப்பா ஒண்ணும் இல்ல, டீப்பா அது அவுட்கமா ஒன்னு கொடுக்கறது, இங்க ஒன்னு ஸ்ட்ரக்சரா கொடுக்கறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சார் இன்னைக்கு நடத்தின செஷன் இல்ல சார், நான் இப்ப கேக்குறது செல்ஃப் ஜாயினிங் தான் எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க? செல்ஃப் ஜாயின் இஸ் நதிங் அதர் than your inner join, அவ்வளவுதான். இன்னர் ஜாயின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு ஆக்சுவலா? இன்னர் ஜாயின்னா வந்து ரெண்டு டேபிள்லயும் இருக்க டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இட்டுட்டு. டூப்ளிகேட்ஸ் வேல்யூ கிடையாது, ரெண்டு டேபிள்ல இருக்கிற காமன் காலம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கம்பேர் பண்ணும், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் ரிமூவிங் த டூப்ளிகேட்ஸ். ஓகேவா? இன்னர் ஜாயின் அப்படின்னும் போது ரெண்டு டேட்டாலையும் இருக்கிற காமனான டேபிள் மட்டும் வச்சுக்கும். இப்ப செல்ஃப் ஜாயினுங்கிறத நான் இதுதான் சொல்லுவேன். என்னன்னா இப்ப இந்த காமன் டேட்டா வச்சு லெஃப்ட்ல இருக்கிற டேபிளோட டேட்டா வேணுமா, ரைட்ல இருக்கிற டேபிள டேட்டா வேணுமா, நானும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. புரியுதுங்களா? அதுக்காக நான் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு இந்த டேபிளோட ரெஃபரன்ஸ் டாட் அப்ப அதுக்கு நம்ம நார்மலா இன்னர் ஜாயின்னே சொல்லிக்கலாம்ல சார், எதுக்கு செல்ஃப் ஜாயின்னு சொல்றாங்க சார்? இப்ப இன்னர் ஜாயின்ல இருந்து நீங்களே தானே சொல்ல, இப்ப நான் தானே இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஓகே, சோ நீங்க சொல்றது கரெக்ட் தான், இன்னர் ஜாயின்னே சொல்லிட்டு போயிடலாம் தான். பூனே சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, இட் இஸ் an alias name called that inner join as a self join, வேற ஒண்ணு. ஓகே சார், நான் இன்னைக்கு ஆனா கௌதம் கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க சொன்னாங்க இன்னர் ஜாயின்னா அந்த டேபிளையே திருப்பி அது கூடவே ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஓகே, சோ the main thing it is நீங்க கொடுக்கிற அந்த பாராமீட்டர் தான். அப்ப செப்பரேட்டா ஒரு டேபிள்ல வச்சு நீங்க வந்து இந்த டேட்டாவை மட்டும் காட்டுங்க, செல்ஃபா எனக்கு தேவைப்படுற மாதிரி தேவைப்படுதா, இல்ல சிம்பிளா நீங்க இன்னர் ஜாயின் மட்டும் கொடுக்குறீங்க, டேபிள்லாம் செப்பரேட் பண்ணலாம், இருக்கிற டேபிளே அது காட்டும், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஆக்சுவலா நீங்க ஆஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் மூலமா நீங்க செப்பரேட்டா ஒரு டேபிள் கொடுப்பீங்க, ஞாபகம் இருக்கா, ஒரு காலம் செப்பரேட்டா, அந்த மாதிரி கொடுத்தோம் நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதே டேபிளோட நம்ம வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கணும்னாலும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். So today's topic hibernate project னு போடலாம். You can provide like project hibernate அப்படினே போடுங்க, தப்பு இல்லை. ஆர் hibernate projectனு போடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா இனி நம்ம அதான் பார்த்தோம், ஜஸ்ட் we are understanding the structure of that hibernate. நாளைக்கு இதுல இருந்தே தான் நான் அப்படியே கண்டினியூ பண்ண போறேன். இப்போ hibernate utilங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அப்ப நான் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ப நாளைக்கு என்னோட டேட்டாவை நான் எப்படி கொடுக்க போறேன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா DAO அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணேன், டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா பெர்சிஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு டேட்டா கொடுப்பீங்க, அதுக்கு பதிலாக அதோட லாஜிக் அங்க எழுதி வச்சுப்பீங்க. ஓகே, டுமாரோ we will see that structure over there, no problem.
Right, let me close the session. So